வணக்கம் சார். நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இது தஞ்சாவூரில் பிள்ளையார்பட்டி டு வண்ணாரப்பேட்டை போகிற ரோடு சார். இது நியரஸ்ட் இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் வந்து புதுவாறு வந்துடும் சார். ரைட் எடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3/4 கிலோமீட்டரில் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் டு நமக்கு திருவையாறு பைபாஸ் சார். அந்த பைபாஸ் இந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர். பார்க்க போகிறது ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஃபார்ம் லேண்டு சார். இதுலேருந்து கரெக்டாக ஒரு 300 மீட்டர் போயின்னா நமக்கு வந்து ஆற்றுக்கரை வந்துடும், புது ஆறு வந்துடும். இது தார் ரோடு பேசு சார். இது ப்ராப்பர்ட்டி இதை தாண்டி உங்களுக்கு வீடெல்லாம் இருக்குது. இங்கேயே ஏற்கனவே ஒரு வீடு கூடியிருக்காங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சூட்டபுளான பிளேஸு. இடம் வந்து ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட் வரும். இந்த டுவோர்ட்ஸ் இது நேராக வந்து பிள்ளையார்பட்டி போகும் சார். அந்த ரோடு கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்ரு. நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா நீங்கள் நேராக வல்லம் போயிடலாம். லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நமக்கு திருப்பி பிள்ளையார்பட்டி ரவுண்டானா மெடிக்கல் ரோடு. பார்க்க போகிறது ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஃபார்ம் லேண்டு. இது இந்த இடம் வந்து பெரிய இடம் சார். இதில் வந்து 1 பார்ட் தான் கொடுக்குறாங்க, ஒரு பாய் தான் கொடுக்குறாங்க. இந்த பாருங்கள், இந்த இதுலேருந்து வரும் காம்பவுண்ட்லேருந்து உங்களுக்கும். இது வந்து நமக்கு டபுள் சைடு காம்பவுண்ட் இருக்கும் சார். பேக் சைடில் வந்து காம்பவுண்ட் இருக்காது, ஃபென்சிங் தான் போட்டிருப்பாங்க. ஃப்ரண்டேஜ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 அடி சார். இது பெரிய இடம். பாதி இடம் அவங்க வச்சுக்கிறாங்க, மீதி பாதி இடம் மட்டும் தான் கொடுக்குறாங்க. நல்லா தோட்டம் வைக்கிறதுக்கு ஒரு மீன் குட்டை இருக்குது. சின்னதாக 2-3 ஷெட்டு இருக்குது. இதில் ஒரு காளான் பண்ணை, ஒரு வாத்து வைக்கிறதுலாம் ஷெட்டு வச்சுருக்காங்க ஆன் ரோட்டில். இது வந்து இடம் வந்து நஞ்சை லேண்டு தான் சார். இது ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு மட்டும் தான் சூட்டபுளான பிளேஸ். இது இந்த பாட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அவங்க வச்சுக்கிறாங்க, ரைட் ஹேண்ட் சைடு தான் கொடுக்குறாங்க சார். ஆமாம், இது ரைட் ஹேண்ட் சைடு சுற்றி ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து போர்வெல் மட்டும் தான் சார் இருக்குது. சர்வீஸ் அவங்க வச்சுருக்காங்க. சர்வீஸ்லாம் ஃப்ரீ சர்வீஸ்லாம் கிடையாது. இதில் இந்த மாதிரி இந்த ஷெட்டெல்லாம் இருக்குது. அப்படியே இதோட சேர்த்துலாம் கொடுக்குறாங்க சார். அது எல்லாம் கோழி உள்ள காளான் பண்ணைக்கு ஒரு கொட்டாய் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து காம்பவுண்ட் இருக்குது சார். அதுமாதிரி அந்த பக்கம் காம்பவுண்டு. இது வந்து ஒரு தொட்டி மாரி இருக்குது சார். கிட்ட ஒரு 8 அடி இருக்கும். இது போர்வெல் வந்து 180 அடி சார். இப்போ நம்ம வந்து சர்வீஸ் மட்டும் தான் சார் வாங்கிக்கணும். ஆமாம், இது வந்து பெரிய இடம்னால பாதி இடம் கொடுத்தனால அவங்களுக்கு வந்து சர்வீஸ் எல்லாம் அவங்க இது பண்ணிடுறாங்க. சர்வீஸ் தட் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து பெய்டு சர்வீஸ் தான். இப்போ நமக்கு வந்து வெறும் போர்வெல் மட்டும் தான் சார் வரும். இது ஒரு பெரிய ஷெட்டு சார். உங்களுக்கு வந்து ஆட்டு பண்ணை, வாத்து, கோழி வைக்கிறது பெரிய ஷெட்டு ஒன்று. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வரும் சார் அந்த ஷெட்டு. நல்லா ஒரு பெரிய ஷெட்டு தான். அது நல்லா பெருசாக இருக்கும் பாருங்கள். இது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு தான் வரும். எல்லாமே இந்த ஷெட்டோட சேர்த்து தான் கொடுக்குறாங்க. அதுமாதிரி பக்கத்தில் வந்து ஒரு காளான் வந்து கொட்டாய் ஒன்று இருக்கும், அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு. மரங்கள்லாம் எல்லாம் மரம் கலந்துருக்கும் சார். எல்லாம் மாங்கன்று எல்லாம் ஒரு 3 வருஷத்து மாமரம், நெல்லிக்காய், கொய்யா மரம், சப்போட்டா எல்லாம் கலந்து வந்து ஒரு தோட்டமாக வச்சுருக்காங்க. நல்லா மண் வந்து நல்ல சாயில் சார், ரெட் சாயில். உங்களுக்கு இந்த ரூட்டில் வந்து பஸ் ரூட்டு ஒரே ரூட்டு போகும் சார். மார்னிங் வந்து போகும் உங்களுக்கு. எல்லா மரங்களும் கலந்துருக்கு. தென்னை மரம், தென்னங்கண்ணெலாம் எல்லாமே வந்து ஒரு 2 வருஷத்து மரம். இதெல்லாம் வந்து 1 வருஷத்துக்கு கண்ணுது. எல்லாம் பராமரிச்சிட்ருக்காங்க சார். பக்கத்தில் அவங்க வச்சுருக்காங்க, பராமரிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சைடு வந்து கொடுக்கறதுனால நமக்கு வந்து போர் ஃபெசிலிட்டி நமக்கு இருக்குது சார். இதில் சர்வீஸ் வராது, போர் இருக்குது. பாருங்கள், இது வந்து ஒரு மாட்டு கொட்டாய் சார். மாட்டு கொட்டாயில் இது வந்து காளான் வளர்த்துனாங்க. எல்லாம் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 சதுரடி விட்டு வரும் சார் இந்த இடம். நல்லா கொட்டாய் பாருங்கள். கொட்டாயில் நல்ல கண்டிஷன் சார். ஒரு வந்து ஓலக்கொட்டை நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. நம்ம தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட் இந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக ஒரு 7.5 கிலோமீட்டர் வரும் சார் உங்களுக்கு. பழைய பஸ் ஸ்டாண்டு இந்த பாருங்கள், மாங்கன்று இதெல்லாம் வச்சுருக்காங்க. மாங்கன்னெல்லாம் பழைய பஸ் ஸ்டாண்டு ஒரு 10 கிலோமீட்டர் வரும். நமக்கு இந்த பிள்ளையார்பட்டி ரவுண்டெல்லாம் வந்து நியரஸ்ட் தான் சார் உங்களுக்கு. கரெக்டாக ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு. ஃபுல்லாக காம்பவுண்ட் தான் சார். பார்த்தீங்கன்னா ஒரு சைடு 2 சைடு காம்பவுண்ட் வந்துடும். இது எல்லாமே பைப் லைன் இருக்குது சார் உங்களுக்கு. அந்த போர்வெல்லேருந்து இந்த பாருங்கள், அந்த 2 மீன் கொட்டைக்கு ஃபுல்லாக பைப் லைன் வச்சுருக்காங்க. ஆமாம், இப்போ ரன்னிங் கண்டிஷன் கூட இருக்குது சார். மீன் இதெல்லாம் வந்து அதுமாதிரி தேக்கெல்லாம் வச்சுருக்காங்க சார். எல்லா மரங்களும் கலந்துருக்குது. இது பாருங்கள், இங்கே வந்து வீடு கூடியிருக்காங்க. அதுமாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட்டுலாம் ஃபுல்லாக வீடெல்லாம் வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாரி கட்டி இருக்காங்க சார் உங்களுக்கு. இதில் ஸ்டில் ரன்னிங் கண்டிஷன் தான் சார் இருக்குது உங்களுக்கு. மீன் கோட்டை வந்து ரன்னிங் கண்டிஷன் தான் இருக்குது உங்களுக்கு. பாருங்கள், கரெக்டாக நமக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் ரோட்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு 4.25 கிலோமீட்டர் வரும் சார் உங்களுக்கு. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து
நியரஸ்ட் நமக்கு அந்த இது கலெக்டர் ஆஃபீஸ் டு பைபாஸ் போகிறீங்களா, அந்த ஆற்று ஒட்டியே வந்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான் உள்ள பாருங்கள். இடம் வந்து ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட் வரும் சார். இது ஃபுல்லாக தேக்க வச்சுருக்கேன். ஒரு வந்து இன்டெகிரேட் ஃபார்ம் லேண்டு சார். எல்லாம் செட்டப்பில் அப்படியே இருக்குது. நம்ம வந்து பராமரிச்சுக்கிட்டு தான். இதே சாயில் பக்கத்தில் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்க ஃபுல்லாக நிறைய கண்ணெல்லாம் வச்சுருக்காங்க. இது மீன் கொட்டதுனால இடம் ஸ்பேஷஸ் கொஞ்சம் கம்மியாக தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், பேக் சைடில் வந்து எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க. இந்த கொய்யாலாம் எல்லாம் காப்பில் இருக்குது சார். எல்லாமே கொய்யாலாம் எல்லாம் காப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் காய்ச்சிட்ருக்கு சார். எல்லாமே கொய்யாலாம் வந்து காய்ச்சிட்ருக்கு பாருங்கள். இதெல்லாம் மாங்கன்று எல்லாமே வந்து ஒரு 2 வருஷத்து 3 வருஷத்து மாங்கன்று சார். வாழை மரம், தென்னை மரம், மரங்கள் எல்லா மரமும் கலந்துருக்கு சார். நீங்கள் அப்படியே வந்து பராமரிக்க வேண்டியதான். ஏன்னா வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்குது. சர்வீஸ் மட்டும் வாங்கிக்கணும் சார். உங்களுக்கு எல்லா மரங்களுக்கும் வந்து மாதுளை, இல்லை எலுமிச்சை எல்லாம் கலந்துருக்கு பாருங்கள். எல்லாம் கலந்துருக்கு பாருங்கள். நமக்கு இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து தான் சார் உங்களுக்கு இந்த பாருங்கள். இதை தாண்டி தான் சார் உங்களுக்கு பக்கத்தில் அவங்களோட அந்த பாருங்கள். அதை தாண்டி உங்களுக்கு நல்ல செட்டப்பில் வச்சுருக்காங்க. இதில் ஒரு பாட்டு தான் சார் கொடுக்குறாங்க. கரெக்டாக வந்து புது பஸ் ஸ்டாண்ட் இடத்துக்கு 7.5 கிலோமீட்டர் சார். மொத்தம் 15,000 சதுரடி. எல்லாம் வந்து ஃபார்ம் ஹவுஸ் சுட்டனால பிளேஸு. அவங்க ரேட் கோட் பண்ணி ரேட்டு வந்து ஒரு 750 ரூபா சொல்கிறாங்க சார். நெகோஷியல் பண்ணி பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பண்ணலாம். ஆமாம், இமீடியட் செட்டில்மெண்ட் இருந்தால் ஒரு 700 பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சதுரடி வந்து 700 ரூபா, 15,000 ஸ்கொயர் ஃபீட்டு. பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வீடெல்லாம் இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் வீடாக தான் சார் இருக்குது. உங்களுக்கு இடத்த நேராக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல செம்மண் உங்களுக்கு, நல்ல ரெட் சாயில் உங்களுக்கு. கரெக்டாக அந்த பைபாஸ் வந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் சார் உள்ள கட் ரோடு. வாட்டர் சோர்ஸ் நல்ல ஏரியா உங்களுக்கு. ஏன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு 100 மீட்டர்லேயே 150 மீட்டரில் புது ஆறு உங்களுக்கு. இந்த கல்லணால் வாய்க்கால் புது ஆறு எல்லாமே இன்டர்கிரேட் செட்டப்பில் இருக்குது உங்களுக்கு. ஆமாம், மொத்தம் 15,000 சதுரடி. ஒரு சதுரடி வந்து 750 சொல்லி ஃபைனலாக வந்து ஒரு 700 கொடுக்க ரெடியாக இருக்காங்க சார் அவங்க. ஆமாம், 700 கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஒரு சதுரடி வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் 700. தேங்க்யூ சார்.